In binomial distribution with 6 trials, if the probability of 2 success is 9 times the trials for 4 successes, the probability of success in a single trial is கொஷினில் என்ன கொடுத்துருக்குன்னா நீ binomial distribution இப்போ binomial distribution ஃபார்முலா என்னென்னா p of x equal to ncx p power x q power n minus x. நெக்ஸ்ட் ப்ராடக்டில் என்ன கொடுத்துருக்குன்னா வித் 6 ட்ரையல்ஸ் n வந்து 6 கொடுத்துருக்கு n equal to 6 if the probability of 2 successes is 9 times trials for 4 successes. இப்போ இந்த இதுக்கு லைனுக்கு மீனிங் என்னென்னா the probability of 2 successes p of x equal to 2 வந்து எப்படி இருக்கும்னா 9 times the trials for 4 successes p of x equal to 4க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு லைன். the probability of success in a single trial x வந்து ஒன்றா இருக்கும்போது probability of success நம்ம என்ன சொல்லணும்னா pன்னு சொல்லுவோம். p என்னன்னு கண்டுபிடிக்க கேட்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எண்ணுக்கு 6 கொடுக்குறேன், எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன் இந்த ஃபார்முலாவில். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதேமாதிரி இங்கே வந்து பியில் எக்ஸ் ஈக்குவல் டு 4, அதாவது எக்ஸுக்கு 4 கொடுக்குறேன், எண்ணுக்கு 6 கொடுக்குறேன். இந்த ரெண்டு இது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது என்சிஎக்ஸ் n6 எக்ஸுக்கு 2 பி பவர் எக்ஸ் கியூ பவர் அந்த ஃபார்முலா அந்த இருக்குது. அந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு 6ம் எக்ஸுக்கு 2 போடும்போது இது கிடைக்கும். எண்ணுக்கு 6ம் பிக்கு 4 கொடுக்கும்போது இந்த லைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6c2 p power 2 q power 4 equal to 9 into 6c4 6c2ன்னு எழுதிக்கலாம். p power 4 q power 2. இப்போ 6c2 கேன்சல் ஆயிரும். p ஸ்கொயர் இங்கே 2 கேன்சல் ஆகும், இங்கே q ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகும். இப்போ q ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 into p ஸ்கொயர். இப்போ எல்லாத்துலேயும் ஸ்கொயர் பண்ணும்போது q ஈக்குவல் டு 3pன்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் p ப்ளஸ் q ஈக்குவல் டு 1 ஒரு ரிலேஷன். ஸோ க்யூக்கு நான் 3p போட்டேன்னா p ப்ளஸ் 3p ஈக்குவல் டு 1, தட் இஸ் 4p equal to 1. So p equal to 1 by 4. p 1 by 4 ஆயிருந்தால் q வந்து என்னென்னா 1 minus 1 by 4. q equal to 3 by 4. இப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா சிங்கிள் ட்ரையலில் அதோடைய சக்ஸஸ் என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது n1 x1. அப்போது 1c1 p பவர் 1 q பவர் 1 minus 1. that is equal to 1c1 1 தான், p பவர் 1 p தான், q பவர் இது 0. So equal to p நமக்கு தெரியும் 1 by 4. So 1 by 4 is the correct answer. So option C is the correct answer. Thank you.